சுரேஷ் வந்துட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்து அவங்க அப்பா அழுதுகிட்டே உள்ளே போகிறாரு. ராகவன் வந்துட்டு எல்லாம் தடை எழுத்து அப்படின்னு சொல்லி அழுதுட்டு உள்ளே போன உடனே சுரேஷை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அண்ணன் உள்ள ரூமில் போய் படுக்க வைக்கிறாரு. ஒழுங்கா படுத்து தூங்கிற சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பாக்கியராஜ் வந்த உடனே சுரேஷ் மதிக்கிட்ட சண்டை போடுறாரு. ஏய் இங்கே பாரு, நீ என்ன பெரிய இவன் நினைப்பா? என்ன உனக்கு அவ்வளோ திமிரா? என்ன அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா? நான் ஒரு போலீஸ்காரண்டி, என்னையவே நீ கை நீட்டி அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சண்டை போடுறாரு. இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் சரியில்லை, அதனால் பேசாமல் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நான் அப்படி தாண்டி பிரச்சனை பண்ணுவேன், நான் தூங்க மாட்டேன். நீ சொன்னா நான் தூங்கணுமா? இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அப்படியே போயிருக்க வேண்டியதானடி உங்கள் அப்பா அம்மாவோட. ஏண்டி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி சுரேஷ் கத்துறாரு. இங்கே பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தான் தேவையில்லாமல் சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறேங்க. நான் அப்போவே சொன்னேன், சுமூகமாக நம்ம முடிச்சிருக்கலாம். நம்ம 2 பேருக்குள்ள தெரிய வேண்டிய விஷயத்த ஹாலில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லி எவ்வளோ கேவலப்படுத்திட்டேங்க. இப்போவும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுக்கும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் மறுபடியும் கூப்பிடாதீங்க. எங்கள் அப்பா அம்மா வேற இப்போ தான் போயிருப்பாங்க வீட்டுக்கு. அதுக்குள்ளேயும் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிடாதீங்க, பாவம் அவங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஓஹோ, இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து இங்கே வந்து அதிகமாக வர சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ கவலைப்படுற. அப்போது புருஷன் அடித்ததெல்லாம் உனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி கத்தின உடனே, இங்கே பாருங்க, நீங்கள் என்னை அடிச்சிங்க, அதனால் நான் உங்களை அடித்தேன். அடி வாங்கிட்டுலாம் என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கும் சுருக்குன்னு வலிக்க தானே செய்யும். என்ன பொம்பளைனா உங்களுக்கு அடிமையாக போகணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. ஆமாண்டி, அடிமையாக தான் இருக்கணும். பொம்பளைனா வீட்டுக்கு வந்தம்மா, சோறாக்கி போட்டம்மா, குழந்தைய பெற்றுக்கிட்டம்மா அப்படின்னு வீட்டு வேலையை பார்க்குறதுல மட்டும்தான் இருக்கணும். அதான் நான் வேலைக்கு போகிறேன்ல, உனக்கு வேலைக்கு போகிறதுனால தாண்டி திமிரு அதிகமாயிடுச்சு. அதனால தான் அந்த கடவுளாக பார்த்து உனக்கு வேலையை போக வச்சிட்டான். இப்போ கூட திமிரு அடங்காமல் பேசிட்டு இருக்க பார்த்தியா? சே நீ எல்லாம் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாங்க. உடனே மதி, இவரெல்லாம் ஒருத்தர்னு இவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கமேனு படுத்து தூங்குறாங்க. உடனே தூங்குறியா? தூங்குடி தூங்கு, உன்னை அப்புறமா பேசிக்கிறேன். ஏய் இங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கேன், தூங்கிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் போதையில் அப்படியே திட்டிக்கிட்டே கிடக்குறாரு. உடனேவும் மதி இருந்துக்கிட்டு காலை பொத்திக்கிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே மதிக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கத்திட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்ன நைட்டு தண்ணியை போட்டு வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. என்ன பேசினேன் அப்படின்னு சுரேஷ் கேட்டவுடனே, அப்போது உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு மதி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆமாம், என்ன பேசினேன்னு எனக்கு தெரியல, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்குறாரு. அவங்க மாமா பொறுமையாக அந்த பொண்ணை வந்து பொறுமையாக பேசணும், பொண்டாட்டிக்கு பயந்து இந்த மாதிரி எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறது சொன்னதுக்காக மட்டுமே இங்கே சுரேஷ் அமைதியாக பேசிகிட்டு இருக்காரு. உடனே இங்கே மதி இருந்துக்கிட்டு, இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து வீடியோவை ஆன் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சுரேஷ் கிட்ட காட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்களே பாருங்க, அப்புறம் ஏன் மேலே குத்தம் சொல்லுவீங்களா? உங்கள் அம்மாவும் பதிலுக்கு சேர்ந்துக்கிட்டு நான் தான் தப்பு செஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் அப்படித்தான் இருப்பேன், இஷ்டம்னா இரு, கஷ்டம்னா உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் கோவத்தில் கிளம்பி போன உடனே, அப்படியா, அப்போ நான் யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போய் தான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் இப்போது நான் தெரிஞ்சே தான் பண்ணுறேன், யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு நேராக போய் இன்ஸ்பெக்டரை பார்க்குறாங்க. சார், என்னோட புருஷன் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்க, நான் நேர்லேயே வந்திருக்கேன், அவர்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் சுரேஷை வர சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. சார் நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலைன்னு சொன்ன உடனே மதி வந்து அதான் ஆதாரத்தை கையிலேயே வச்சுருக்காங்களே எடுத்து காட்டுறாங்க. எதுவுமே பண்ணாமையா சார் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து எங்கிட்ட கலாட்டா பண்ணாரு, நீங்களே பாருங்க, அவங்க அம்மா இவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து நான் இவரை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என் மேலே பழிய போடுறாங்க, ஆனால் அவர் தான் என்னை முதல்ல அடித்தாரு. ஏன் சார் ஆம்பளைங்க அடிக்கலாம், பொம்பளைங்க அடிக்கக்கூடாதா அப்படின்னு மதி கேட்குறாங்க. உடனே என்ன சுரேஷ் இதெல்லாம், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உனக்கு வேலை போயிடும், மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் வேலை போயிடும்னு சொல்லியிருந்தேன்,
ஏன் திரும்ப திரும்ப இப்படியே குடும்ப பிரச்சனையை கூட உங்களால் சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு சாரி சார்னு சொல்கிறாங்க. இந்த சாரி சாரி சாரின்னு கேட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே பாருங்க, உங்களெல்லாம் அந்த வாட்டி வேலையை விட்டே தூக்குனாதான் உங்களுக்கு அதோட அருமை புரியும். தேவையில்லாமல் போயிட்டு பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வந்து இதெல்லாம் என்ன, ஒரு போலீஸ்காரனால வீட்டுக்கே சமாளிக்க முடியல, அப்புறம் எப்படி மற்றவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு பிடிச்சி சத்தம் போட்டு கத்தி கதறி அப்படியே சுரேஷ் ஆடி போயிடுறாரு. இவ இந்த அளவுக்கு இறங்குவானு சத்தியமாக நம்ம எதிர்பார்க்கலையேன்னு சொல்லிட்டு உடனே மதி சொல்கிறாங்க, சார் வேலையில் விட்டுலாம் தூக்க வேணாம், சஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அவரோட திமிரு அடங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருமா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாத, தைரியமாக என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிங்க சார்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்புன உடனே எங்கள் லக்ஷ்மி பார்த்துட்டு வந்துட்டா அப்படின்னு மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு, என்ன மதி, காலையில் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்ட, சொல்லியிருந்தா நான் ஏதாவது லஞ்ச் கொடுத்து விட்டுருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் வெளியில் தான் போனேன், சும்மா வேலைக்கெல்லாம் போகலை, சும்மா வெளியில் கொஞ்சம் வேலை, அதனால் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, இனிமேல் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் மலரே, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் அவங்களுக்கு அது செஞ்சு கொடுக்குறேன் இது செஞ்சு கொடுக்குறேன்னு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, உனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குல்ல, போய் அதை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே பின்னாடியே சுரேஷ் வராரு. சுரேஷ் வந்த உடனே, ச்சே, என் மான மரியாதை எல்லாம் போச்சு, எல்லாம் இவளால தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மதி எதையுமே காதில் வாங்கிக்காம ரூம்குள்ளே போகிறாங்க. உடனே என்னாச்சு மதி, ஏன் சுரேஷ் வந்து அப்படி கத்திட்டு இருக்கான்னு மலர் கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்னா, இவர் என்ன பண்ணாரோ அதைத்தான் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னேன். போலீஸா அப்படின்னு மலர் ஷாக் ஆகுறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து சுரேஷ் சொல்கிறாரு, இவ எல்லார் முன்னாடியும் வச்சு என்னை கேவலப்படுத்திட்டா, போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இந்த மாதிரி நடந்துருச்சு, இவளால் எனக்கு வந்து வேலையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து வீட்டில் கத்துல எங்கள் லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, என்னடா சுரேஷ் சொல்கிற, இன்னும் இவளை கட்டிட்டு வந்து நம்ம என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. ராகவன் இருந்துக்கிட்டு, எல்லாம் நம்ம தலை எழுத்து லக்ஷ்மி, நம்ம பையனுக்கு போயிட்டு இப்படி ஒரு பொண்ணை மாப்பிள்ளை சொன்னாருங்கிறதுக்காக எதுவுமே விசாரிக்காமல் கட்டி வச்சது நம்ம தப்பு தான் அப்படின்ட்டு ராகவனும் இந்த மொத்தம் இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு எதுவும் பேச வேண்டாம், இந்த மாப்பிள்ளை சொன்ன மாதிரி அவள் போலீஸ் கீலீஸ்னு ஏதாவது போனால் இன்னும் பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எதுவும் பேச வேண்டாம், அவள் இஷ்டத்துக்கு இருக்கட்டும், நீ அவளை எதுவும் சொல்லாதடா சுரேஷ், உன் வேலையை நீ பாரு, அவள் வேலையை அவள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுடுறாங்க.